தெய்வீக நிலை என்ற சொல்லும் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த கடவுள் நாமத்தை யாராவது அசிங்கப்படுத்தினால் அல்லது யாராவது கேலி செய்தால் நமக்கெல்லாம் கோபம் வருது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழணும்னு எல்லோருமே ஆசைப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம தெய்வீக வாழ்க்கை வாழ்றோமா? தெய்வீக வாழ்க்கைனா என்ன? அது எப்படி வாழ்றது? இந்த வினாக்கள் நமக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். தெய்வீகம் என்ற சொல் இப்போ நம்ம தமிழில் பொறுத்தளவில் தொல்காப்பியரினுடைய கூற்றுப்படி எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்று சொல்றார். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் ஒரு அர்த்தத்தை நம்ம பொதிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு கடவுள் நாமத்தை சொல்லும்போது அந்த நாமத்திற்கு பின்னால், அந்த பெயருக்கு பின்னால் எண்ணற்ற பொருளை கொண்டு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கடவுள் நாமத்தை யாராவது அசிங்கப்படுத்தினால் அல்லது யாராவது கேலி செய்தால் நமக்கெல்லாம் கோபம் வருது. ஏன்னா அதுக்கு நம்ம அவ்வளோ மீனிங் பண்ணி வச்சிருக்கோம். இதே கடவுள் நாமத்தை இந்த உலகின் கடைகோடியில் இருக்கக்கூடிய அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ்ட போய் அந்த கடவுள் நாமத்தை சொல்லி ஒழிகன்னு சொன்னால் அப்படி முழிப்பான். ஏனென்றால் அவனுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் புரியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தான் நிறைய மீனிங் கொடுத்து வச்சிருக்கிறோம். அந்த மீனிங்னால நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகிறோம். இதே பறவைகள் அனைத்தும் என்ன செய்கிறது என்றால், அவைகள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதற்காக அவைகள் வெறுமன ஓசையை பயன்படுத்துகின்றன. மனிதன் மட்டும்தான் தன்னுடைய கருத்தியலை அதற்குள் புகுத்தி வச்சிருக்கிறான். அதனால் அந்த வார்த்தைகள் நம்மளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அதே போல் தெய்வீக நிலை என்ற சொல்லும் நம்ம சொல்லலாம். தெய்வீக நிலைக்கு நம்ம பின்னாடி பல அர்த்தங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நம்ம வார்த்தைகளில் மயங்கிறத முதல்ல விடணும். ஓகே, இருந்தாலும் நம்ம பொருள் பதிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த இடுகுறி பெயர் முன்னோர்கள் அந்த ஒரு உயர்ந்த ஒரு ஹையர் மைண்ட் ஸ்டேஜை ஒரு தெய்வீக நிலை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லும்போது அந்த தெய்வீக நிலையை குறித்த ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம வாழ்வாங்கு வாழ வேண்டும். அந்த வாழும் போதே ஒரு தெய்வீக ஒரு நிலையை நாம் மனதில் கொண்டு வாழ வேண்டும். இந்த தெய்வீகம் அப்படிங்கிறது மனதினுடைய தன்மையை குறித்த ஒரு சொல். இந்த தெய்வீக நிலையானது மன அமைதியை குறித்த ஒரு விஷயம். நம்முடைய மனமானது இந்த உலகியல் பல விஷயங்களில் தூண்டுதல்களில் எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் வெறுமன அமைதியாக யாவற்றையும் கவனித்து அதனோடு இணைந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் மைண்ட் ஸ்டேஜ் தான் இந்த தெய்வீக நிலை. இந்த தெய்வீக நிலையை அடைந்தால்தான் நம்மளால் உண்மையிலேயே வாழ முடியும். இந்த தெய்வீக நிலை என்பது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா? அதுவும் கிடையாது. வெளியிலேருந்து யாராவது நமக்கு இப்போ நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்கிறோன்னா, நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு புறத்தை சரி பண்ண தான் நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம். அதை சரி பண்ணி பார்த்தா நம்ம சரியாயிருமா, இதை சரி செய்து பார்த்தால் அது சரியாயிருமா, அங்கே சரி செய்து பார்த்தால் அங்கே சரியாயிருமானா இல்லை. தெய்வீக வாழ்க்கை என்பது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்முடைய அகத்தை தூய்மை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. நாம் நமக்குள்ள நிறைய சக்தியோடு இருப்போம், நிறைய பொறுப்போடு இருப்போம், அறிவாளியாக இருப்போம், எல்லாமே இருப்போம். ஆனால் மன தூய்மை என்ற ஒன்று நம்மிடம் இருக்குதா? நம்முடைய சுயமாக மன தூய்மை என்ற ஒன்று இருக்குதா? அப்படி ஒரு தட்டு இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. பழங்கள் எல்லாம் காலியாகும் போது அந்த தட்டு சில அழுக்குகளால் படிந்திருக்கிறது. தட்டுலாம் காலி ஆயிட்டுன்னு சொன்னால் கூட நுட்பமாக பார்த்தீங்கன்னா அந்த பழத்தினுடைய கரைகள் அந்த தட்டில் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். உண்மையான தூய்மை என்பது அந்த திட்டுகளும் இல்லாமல் தட்டாக இருப்பது. அதேபோல் மனதில் எண்ணங்கள் வெளிப்படையாக நமக்கு வருவதும் போவதும் தெரியவில்லை என்றாலும் கூட ஆழமாக அதில் ஒரு சாயம் போல நிழல் போல அது ஒட்டி இருக்கும். அந்த ஒரு தன்மையும் ஆழ்ந்த தன்மையில் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லாத அந்த குணங்கள் தான் தூய்மையான மனம். அந்த தூய்மையான மனதை கொண்டால்தான் நாம் ஒரு தெய்வீக வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த தெய்வீக வாழ்க்கையினுடைய அது எப்படி முழுமையாக வருது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, அந்த தெய்வீக வாழ்க்கை
அகங்காரம் இல்லாத தன்மையில் வருது. இந்த ஈகோ தான் நம்மளை வந்து படுத்தி எடுக்குது. இந்த ஈகோ ஆழமாக நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ஈகோவினுடைய தன்மைகள் நம்மளை அறியாமல் வெறுப்பாகவோ, எரிச்சல் உணர்வாகவோ, பொறாமையாகவோ வெளிப்படுது. ஆகவே நாம் உண்மையிலேயே நம்முடைய அடிப்படை தன்மையிலிருந்து ஈகோவை புடுங்கி தூர போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும். 100% யார் ஈகோ இல்லாமல் இருக்கிறாரோ அவர் தெய்வீகத்தினுடைய தன்மைக்குள்ள முழுமையாக வர தொடங்கி விடுவார். தெய்வீகத்தன்மை வந்த பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய சில குணங்கள் வருது. என்ன குணங்கள்னா, அன்பாக இருத்தல், நன்றி உணர்வோடு இருத்தல், விட்டு கொடுத்தல், தியாகம் செய்தல், சகித்து கொள்ளுதல் போன்ற ஒரு இறை குணங்கள் நமக்குள்ள வெளிப்படும். தெய்வீகத்தினுடைய குணங்கள் வந்து அன்பும் கருணையுமாக இருப்பது. அந்த அன்பும் கருணையும் அந்த தெய்வீக குணங்களாக நமக்கு வெளிப்பட தொடங்கும். இந்த தெய்வீக வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மனதை வந்து சமைத்து பக்குவப்படுத்துகிறோம். மனதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தி கொண்டே வரோம். மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்பட்டு அது இல்லாமல் போக 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 அதனுடைய தன்மைகளை எழுச்சிகள் குறைந்து விருப்பற்ற ஒரு நிலை ஏற்படும் போது ஒரு மனிதன் அந்த தெய்வீக பயிற்சியின் காரணமாக, தெய்வீக அந்த வாழ்க்கையை தொடர்ந்து பயணிப்பதன் காரணமாக அந்த மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து விடுகின்றான். ஆகவே தெய்வீக வாழ்க்கை வாழ்வது என்பது என்னுடைய உச்சபட்சமான பலன். நான் யார் என்பதை உணர்ந்து இந்த நான் எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற அந்த கேள்விகளுக்கான விடையை வெறுமன தத்துவார்த்த அறிவுகளால் இல்லாமல் அனுபவ அறிவால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைதான் தெய்வீக வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.